ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக், அதாவது பரட்டை கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பரட்டை கீரைக்கு இங்கிலீஷில் கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கீரை பிளட் சுகர் லெவலை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும். இப்போ இதில் வடை செய்கிறது எப்படின்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இதுக்காக 1 கப் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை அரைக்கும்போது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம சாதாரணமாக பருப்பு வடை, மசால் வடை செய்கிறதுக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உப்பை கடைசியில் சேர்க்க போகிறோம். அரைச்சி மட்டும் வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், கீரை எடுத்துருக்கிறேன். இதுதான் பரட்டை கீரை கேல். ரொம்ப நல்லதுங்க. ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. இன்றைக்கி வடைக்காக நான் இதோட இலை பகுதியை மட்டும் எடுக்க போகிறேன். எனக்கு தண்டு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் இலை பகுதியை மட்டும் எடுத்துக்கிறேன். சாதாரணமாக பொரியல் பண்ணும்போது தண்டோடு சேர்த்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இலையை மட்டும் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். அந்த தண்டை பொரியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் செப்பரேட்டாக வச்சுருக்கிறேன். ஈஸியாக உடையுது பாருங்கள். இப்போ இந்த இலைகளை நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். கழுவிட்டு நறுக்கணுங்க. எந்த காயானாலும் கீரையானாலும் கட் பண்ணதுக்கப்புறம் கழுவாதீங்க, அதுக்கு முன்னாடியே கழுவிடுங்க. இப்போ ஒரு பவுலில் அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு அதை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கேல் கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணுங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உப்பும் மற்ற பொருள் எல்லாமே கீரையோடவும் அந்த மாவோடவும் நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பொடியை துருவி வச்ச இஞ்சியை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பொரிக்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சு சூடான உடனே இதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் உருண்டை பிடிச்சி வச்சுருக்க வடைகளை ஒவ்வொன்றா எடுத்து தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரியுது. அப்படியே திருப்பி விட்டுக்கணும் இடையில. இப்போது நம்ம ஃபஸ்ட் செட் வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதை எடுத்து ஒரு பேப்பர் டவலில் போட்டுடலாம். எண்ணெயை விட இதே மாதிரி எல்லா வடைகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போ நம்ம சூப்பரான பரட்டைக்கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.